வா சக்தி, வா நில்லு. மம்மி அடிக்கடி சொல்லுவீங்களே சக்தி என்னோட பொண்ணு மாதிரின்னு. இப்ப நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் சக்தி தான் உங்க பொண்ணு. சக்தி, நீ எப்பவுமே வார்த்தைக்கு வார்த்தை ருத்ராமா ருத்ராமான்னு சொன்னே வாய் நிறைய கூப்பிடுவல்ல. மம்மி, எனக்காக தானே நீங்க சக்தி மேல ரொம்ப கோவமா இருந்தீங்க. நான் சொல்றேன் மம்மி, சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க எப்பவும் போல பழையபடி சக்தியை பாருங்க மம்மி. மன்னிச்சிருங்கம்மா. நடந்த எல்லா தப்புக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் ருத்ர அப்படிலாம் பண்றா? இந்த அனிதா தான் சின்ன பொண்ணு. ஏதோ தெரியாம ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணுங்கிற மாதிரி இவளை கூட்டிட்டு வந்துட்டா. இவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா இந்த ருத்ராவுக்கும் அறிவு இல்லையா? இந்த உடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏய் இந்து. அத்தை, என்னத்த எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு போறீங்க? எனக்கு இங்க நடக்கிறது எதுவுமே சுத்தமா பிடிக்கல. ஆனா இது எல்லாமே உனக்கு சந்தோஷம்னா அப்படியே நடந்துட்டு போகட்டும். எனக்கு எந்த கவலையும் இல்ல. அதுவும் நான் உனக்காக மட்டும்தான் இந்த வார்த்தை கூட சொல்றேன். அப்பாடா, நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனை வெடிக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அனிதா எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணிட்டா. இதுல என்ன ஆச்சரியம்னா, என் பொண்டாட்டியவே பேச விடாம வாயை அடைக்க வச்சிட்டா. இந்து, வா சக்தி, வா. எவ்வளோ நாள் ஆச்சு சிவா சாரை பார்த்துக்கிட்டே இந்த வீட்ல நான் சமைச்சு அவருக்கு காஃபி கொடுத்தது எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு கனவு மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையே இந்த இடத்துல இருந்துதான் ஆரம்பிச்சது. எனக்கு சந்தோஷமான இடமும் இதுதான். அக்கா, சொல்லு காயத்ரி. என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்லக்கா. நீங்க ஏன் தனியா கஷ்டப்படுறீங்க? இதுல என்ன காயத்ரி கஷ்டம்? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இந்த வேலையெல்லாம் நான் தானே பாத்துட்டு இருந்தேன். அதனால இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லக்கா, நான் உங்க கூட ஹெல்ப் பண்றேனே. ஏங்கா, நீங்க வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. எது எது எங்க இருக்குன்னு தெரியாம டக்குன்னு ஆரம்பிச்சிட்டீங்க சமைக்க. இல்ல காயத்ரி, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் விட இங்க இருக்கிற சமையல் கட்டுக்கும் எனக்கும் தான் ரொம்ப பரிச்சயம்.
இந்த சமையல் கட்ட நான் என்னோட தாய் வீடுன்னே சொல்லலாம். பல நேரங்கள்ல என்னுடைய சோகம், என்னுடைய கண்ணீர், என்னோட புலம்பல் இது எல்லாத்தையுமே இந்த சமையல் கட்டுல இருக்கிற 4 சுவர் தான் கேட்டிருக்கோம். அக்கா, உங்களுக்கும் இந்த கிச்சனுக்கும் பின்னாடி இவ்ளோ ஹிஸ்டரி இருக்கா? நான் மட்டும் எப்படிக்கா சும்மா இருக்கிறது? எனக்கு போர் அடிக்குது. எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுங்களேன். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. அனிதாமாக்கு பிடிச்ச எல்லாத்தையும் என் கையால நான் சமைக்க போறேன். சக்தி, சக்தி எப்படி இருக்க? சக்தி, அம்மா மேல என்ன கோவம் குறையலையா? இல்லம்மா, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. உங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்க செஞ்சீங்க. அதுக்கு நான் யாருமா உங்க மேல கோவப்படுறதுக்கு? எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. ஏன் சக்தி இப்படி பட்டும் படாம பேசுற? நான் ஒண்ணும் வேணும்னு பண்ணல. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு உங்க மேல கோவமே கிடையாது. ஆனா வருத்தம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை நீங்க என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா எதையுமே என்கிட்ட வந்து சொல்லாம மூடி மறைச்சு கடைசியா ச்சே, விடுங்கம்மா. அத பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. அனிதாமாக்காக சமைக்கிற வேலை நிறைய இருக்கு. என் வேலையை பார்க்க விடுங்க. யோ, பொண்ணதாயா, கொஞ்சம் இங்க திரும்பி பாரு. உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு. யாரு? இந்துமதி அம்மாவா? வந்தவங்களோட பேர் என்ன, ஊர் என்ன, விலாசம் என்னன்னு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கினா மட்டும்தான் வந்து பார்ப்பீங்களோ? ஜெயிலில் கைதியாக இருக்க உன்னையெல்லாம் மதிச்சு உன்னை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு பெரிய இவே மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. முதல்ல வெளியில் வந்து பாரியா. அனிதாமா, சாப்பாடு. உட்காரு சக்தி. என்ன சக்தி, நீ எதுக்கு இவ்ளோ தூரம் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர? சொல்லிருந்தா நானே கீழே சாப்பிட வந்திருப்பேன்ல. இல்ல அனிதாமா, நானே என் கையால உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹே சக்தி, இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளுங்கிறதுனால நான் இருக்க போற இந்த 3 மாசத்துல எனக்கு வகை வகையா சமைச்சு போடணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ அனிதாமா, தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல அப்படி ஒண்ணு உங்களுக்கு இருக்குங்கிறதே நீங்க மறந்துருங்க ப்ளீஸ். நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க. மறந்தாலும் நினைச்சு பார்க்கலனாலும் ஆனா உண்மை அதுதானே. நான் இருக்க போறது இன்னும் 3 மாசம் தானே. ஆனா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சக்தி. ஏன்னா நீ இப்ப என் பக்கத்துல இருக்க. உன் கையாலேயே சமைச்சு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கற. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன, ஆனா கொஞ்ச நாளைக்கு தானே உன் சாப்பாடு எல்லாத்தையும் என்னால சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் அனிதாமா ப்ளீஸ், நீங்க பழசெல்லாம் விட்டுருங்க. நீங்க இத பத்திலாம் எதுவுமே நெகட்டிவா பேசாதீங்க. நீங்க இந்த நிமிஷம் இந்த செகண்ட் சந்தோஷமா இருக்கணும். எனக்காக நீங்க இத சாப்பிடுங்க. கண்டிப்பா உனக்காக நான் சாப்பிட தான் போறேன்.
அனிதாமா, சாப்பாடு ரொம்ப காரமா இருக்கா? நீங்க கண் கலங்குறீங்க. இது காரத்தால கலங்குற கண்ணீர் இல்ல, நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தால வர ஆனந்த கண்ணீர். அனிதாமா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க. ம். சரிங்க அனிதாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வரேன். ம். அனிதா, சாப்பிட்டியா? ம், இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். சக்தி எனக்கு ஸ்பெஷலா டிஷ் பண்ணி எனக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்தா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். சூப்பர். சரி, உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ம்ஹும். ஒரு பிரச்சனையும் இல்ல. ம். ஆ, அ, சிவா, வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. நான் இருக்க போற இந்த கொஞ்ச நாள்ல எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆ, நீ என்ன கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறியா? கண்டிப்பா அனிதா, நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். நீ ரெடியா இரு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன். ம், சரி சிவா, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி சரி. ஆயிடுறேன். திவ்யா, நீ எதுக்காக இங்க வந்த? நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன மாமா, நான் ஜெயில்ல இருக்கும்போது நீங்க வந்து பார்க்கல, ஆனா நீங்க ஜெயில்ல இருக்கும்போது நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் பாத்தீங்களா? நீ காரணமே இல்லாம வரமாட்டியே, இப்ப எதுக்காக வந்திருக்க? பரவாயில்லையே மாமா, நீங்க ரொம்ப புத்திசாலி. நான் கூடிய சீக்கிரமே உங்களை ஜெயில்ல இருந்து கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். என்ன இவ வந்ததுல இருந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? ஏதோ பெருசா பிளான் பண்றாளோ? ம். நீங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னடா இவ ஏதோ பெருசா பிளான் போட்டிருக்காளோன்னு தானே பாக்குறீங்க. நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு, ஆனா அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. நான் இந்த கேஸ மறுபடியும் ரீஓபன் பண்ண போறேன். ஏன் மாமா, நான் வந்ததுல இருந்து என்ன சொன்னாலும் ஷாக் ஆகுறீங்க? முதல்ல நான் சொல்ல போறத தெள்ள தெளிவா கேளுங்க. நீங்க சீதா அத்தையை கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களை நான் நிரபராதின்னு நிரூபிச்சு இந்த கேஸ்ல இருந்து உங்களை கூடிய சீக்கிரமே விடுதலை பண்ண போறேன். நீங்களும் வெளியே வர போறீங்க. சரி, நான் விடுதலையாகி வெளியில வர்றதுல உனக்கு என்ன லாபம்? மாமா, இப்போதைக்கு நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கே புரியும். நான் இப்போ உங்களை முக்கியமா வெளியே எடுக்கிறதுக்கு காரணமே நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தான். முதல்ல என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறமா ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். வரட்டா? நான் இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பேன். எனக்கு கேன்சர் 3rd ஸ்டேஜ்ல இருக்கு. சக்தியை நான் தான் நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன்.
சக்தி இந்த வீட்டுக்குள்ள வரட்டும், இங்கேயே இருக்கட்டும். மம்மி அடிக்கடி சொல்லுவீங்களே சக்தி என்னோட பொண்ணு மாதிரின்னு. இப்ப நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் சக்தி தான் உங்க பொண்ணு. சக்தி, சிவா சார், நீங்களா கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க? என்ன வேணும்? சக்தி, இப்ப நீ என்ன நிலைமையில இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் இப்படி பறி கொடுத்த மாதிரி பேசாத. உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் பறி கொடுத்தவ தானே. சக்தி, நான் ஏன் அன்னைக்கு கோயிலுக்கு வரலன்னா, இதான் சக்தி நடந்துச்சு. அதனாலதான் என்னால ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல. உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது சக்தி. நான் என்ன விளக்கம் கொடுத்தாலும் தப்பு என் மேலதான். அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா நான் ஏன் அங்க வரலன்னு இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல என் மைண்ட் பிளாங்கா இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சக்தி. புரியுது சிவா சார். நான் அப்பவே நினைச்சேன், சிவா சார் சொல்லி அந்த இடத்துக்கு வரலனா ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத விஷயத்திலயும் இல்ல பிரச்சனையிலயும் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த பிரச்சனை இப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சார். இந்த நேரத்துல நீங்க அனிதா அம்மாவுக்கு ஆறுதலா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அனிதா அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சிவா சார். அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க வாழ்க்கையே நீங்க தானே ரொம்ப கற்பனை பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க உங்க மேல வச்சிருந்த அதிகமான பாசத்தினாலதான் என் மேல கூட கோவமா இருந்தாங்க. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறப்ப மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் உங்களோட வாழ்க்கையில இடையில வந்தவ தானே. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எதை பத்தியும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம இப்போதைக்கு நீங்க அனிதா அம்மா கூட இருக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு உங்களை விட அவங்களுக்கு பெரிய ஆறுதல் வேற எதுவுமே இல்ல சார். உண்மையை சொல்ல போனா அனிதா அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. ஆனாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாம நாம தானே பாத்துக்கணும். அந்த பொறுப்பு நம்ம கிட்ட தானே இருக்கு. அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழணும். எனக்கு அனிதா அம்மாவை இப்படி பார்க்கவே பிடிக்கல. அவங்க பழைய மாதிரி என்ன திட்டணும், என் கூட சண்டை போடணும். அந்த மாதிரி இருந்தாதான் சார் நல்லா இருக்கும். அவங்க இப்ப என்கிட்ட சோகமா பேசுறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சக்தி, நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்பவுமே உனக்கு உன்னை பத்தின நினைப்பே இருக்காதா? கொஞ்சம் கூட சுயநலமா உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? எனக்காகத்தான் நீ கோயில்ல காத்திருந்த. நானும் எந்த காரணமும் சொல்லாம உன்னை காக்க வச்சேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியா மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டு வருவேன்னு உங்க வீட்டுல வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா அது எதையுமே நான் பண்ணாம இருக்கேன். ஆனா அந்த கோபம் கூட உனக்கு என் மேல இல்லையா சக்தி? நான் இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டேன். அந்த வலி இருக்கதான் செய்யும். ஆனா அது வேற. இருந்தாலும் என்னோட சிவா சார் எதுவுமே வேணும்னு பண்ண மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்பவுமே நீங்க என்ன
வேணும்னே கஷ்டப்படுத்தினது இல்ல. அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன கஷ்டப்படுத்தினாலும் நீங்க நீங்களா இல்லைன்னு நான் புரிஞ்சுப்பேன் சிவா சார். என்னை பத்தி எனக்கே முழுசா புரிஞ்சிக்க முடியாதப்ப நீ எப்படி என்னை இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்க? சிவா சார், நான் உங்க பொண்டாட்டி சார். என்னோட புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே.